ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும், அதுக்காக வெயிட் பண்ணணும், ஒர்க் கிடைக்கிற வரைக்கும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும், நீங்களும் குயிக்காக ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் ஃபார்ம் தான் ஃபில் பண்ணி தர போகிறீங்க. நீங்கள் ஃபில் பண்ணுற ஒவ்வொரு ஃபார்முக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் பேங்க் மூலிமா வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அந்த சின்ன பாக்ஸை டிக் பண்ணிட்டு அந்த ஜாயின் நவுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களோட மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேருந்து ஒரு லிங்க் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயில் ஆக்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்கான இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விதமாக ஆன் பண்ணுறதுக்கான ஏர்னிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சின்னதாக ஈஸியாக நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி போல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது மூலிமா ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு ஏர்னிங் ஆப்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வே இருக்கும், தேர்டாக பார்த்தீங்கன்னா டெய்லி போல் வந்து இருக்கும். ஸோ டெய்லி போல் நீங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சரை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க அமௌண்ட் வந்து தருவாங்க. ஸோ காயின்ஸ் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக தான் உங்களோட வேலெட்டில் இவங்க ஆட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதில் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்த்தரலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வேஸ் அட்டன் பண்ணி தான் நம்ம ஆன் பண்ணிக்க போகிறோம். ஸோ சர்வேஸுன்னே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ சர்வேஸை நீங்கள் கரெக்டாக மட்டும் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டான அமௌண்ட்டை உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ சர்வேஸை நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணாவே போதும் ஆன்சரை. ஸோ இப்போ பாருங்களேன், நான் ஒரு சர்வேவை அட்டன் பண்ணி காட்டுறேன். இதில் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 by 1 தான் சர்வே வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சர்வே எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த சர்வேவை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு சர்வே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு $0.05 ஒரு சர்வே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ கரெக்டாக நான் வந்துட்டு இந்த சர்வேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இந்த அமௌண்ட்டை எனக்கு வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், பின்கோடு, நீங்கள் வந்து உங்களோட ஹவுஸ் வந்து ரெண்டலாக இல்லை ஓனான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ உங்களோட எஜுகேஷன் லெவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. உங்களோட பின்கோட்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ பின்கோட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பின்கோடை கேட்டுட்டு 4ஆவதாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதில் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அந்த சர்வே வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சர்வேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா $0.01 தான் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு நான் சர்வே கம்ப்ளீட் பண்ணனால எனக்கு இந்த அமௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக பண்ண தெரிஞ்சவங்க ஈஸியாகவே அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி வித்ட்ராவல் பண்ணலான்னு இப்போ பார்த்தரலாம். ஸோ 3 மெனு ஐக்கோனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு இருக்கும். இதில் கேஷ் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபால், இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ பேபால் மூலிமா நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும், நீங்களும் குயிக்காக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.